வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளோட டிவிகே கவர்மெண்ட், தமிழ்நாடு அரசு டிவிகே கவர்மெண்ட் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நாங்க சில நலத்திட்டங்கள்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எலெக்ஷன் கேம்பெயின் டைம்ல சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விவசாய கடன் தள்ளுபடி, அப்புறம் மகளிர் உரிமை தொகை எல்லா மகளிருக்கும் கிடைக்க செய்யணும் அப்படிங்கிறதும், அது போல மாநகர பேருந்து, நகர பேருந்து எல்லா பேருந்துகள்லையுமே ஃப்ரீ பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனா அவங்க பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த நலத்திட்ட உதவிகளுக்கான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. ஆனா அவங்க ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நாங்க வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம், தமிழ்நாட்டோட நிதி நிலைமை எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நலத்திட்ட உதவிகள் எந்த அளவுக்கு நாங்க சிறப்பா செய்யலாம் அப்படிங்கிறத நாங்க அறிவிக்கிறோம். அதே மாதிரி எந்தெந்த துறைகள்லாம் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிறத நாங்க வெளிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பதவி பிரமாணம் எடுத்தப்பயே சொல்லியிருந்தாங்க. சரி, அதை இன்னைக்கு 16/6/2026 அன்னைக்கு வெள்ளை அறிக்கை நம்மளோட நிதித்துறை அமைச்சர் வந்து வெளியிட்டிருக்காரு. கூட நம்மளோட நிதித்துறை செயலாளரும் இருந்தார். அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க இப்ப பார்க்கலாம். முதல் தனிநபர் கடன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமா ஒரு தமிழ்நாட்டோட ஒரு நபர் மீதான கடன் பார்த்தீங்கன்னா 1,28,000 கோடி ரூபாய் ஒரு மனுஷனுக்கு இருக்கு. இப்ப இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கு கூட இந்த கடன் பொருந்தும். அது போக என்ன அப்படின்னா, எந்தெந்த துறைகள்லாம் இது எந்தெந்த வருஷத்துக்கானது அப்படின்னா 2021-22 நிதியாண்டுல இருந்து 2025-26 நிதியாண்டு வரைக்குமான ஒரு கணக்கெடுப்பு. இது பாத்தீங்க அப்படின்னா கொரோனா காலத்துக்கு பிந்தைய கணக்கெடுப்பு. இது எந்தெந்த மாநிலங்களோட ஒப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா, பொருளாதார ரீதியா வளர்ந்த மாநிலங்களான குஜராத், அப்புறம் மகாராஷ்டிரா, அப்புறம் கர்நாடகா, இந்த மாநிலங்களோட ஒப்பிட்டு நம்ம மாநிலத்தை நம்மளோட நிதியமைச்சர் சொல்லியிருக்காரு. இதுல முக்கியமா நம்ம பார்க்க போற விஷயம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆய்வுல அவங்க கண்டுபிடிச்சது மொத்தம் என்னென்ன அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். தமிழ்நாட்டோட வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 78,308 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. இது வரைக்கும் இல்லாத அதிகபட்ச அளவு அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா கோடிட்டு காட்டிருக்காரு. இது எதன் மூலியமா வருது அப்படின்னா, இதுவரை இல்லாத அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் சொத்து வரி வசூல் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா 5.45% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த சொத்து வரிங்கிறது என்ன அப்படின்னா, இவங்க நில அளவீடு, அதே மாதிரி இவங்க வச்சிருக்க சொத்து வரிக்கு மூலதனத்துக்கு இவங்க போடுற வரி பாத்தீங்க அப்படின்னா மற்ற மாநிலங்கள் ஒப்பிடும் மிக குறைவா இருந்திருக்கு அப்படிங்கிறத இவங்க ஒரு கோடிட்டு காமிக்கிறாங்க. இது எதனால அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது துறைகள்ல நடக்கிற ஊழலை இவங்களை சுட்டி காமிக்கிறாங்க. இதை விட மூலதன செலவு பாத்தீங்கன்னா மத்தளவு ஒப்பிடும்போது 1.44% பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூலதன செலவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப நம்ம ரோடு போடுறது, நீர்வளம், இது மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா மூலதனம் பேஸ், அதாவது கட்டமைப்பு, பாலங்கள் கட்டுறது, இதுக்கான செலவு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கு. இது போக இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மொத்த செலவுல பாத்தீங்கன்னா 64.4% பாத்தீங்கன்னா கட்டாய செலவு. இது என்ன மாதிரி செலவு அப்படின்னா, அரசு ஊழியர்களுக்கான சம்பளம், அது போக மற்ற இதர செலவுகள் எல்லாமே நிச்சயமான செலவுகள். இது நம்ம செலவு பண்ணி ஆகணும் அப்படிங்கிற செலவுகள் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த செலவை நம்ம மறுக்கவே முடியாது. அது போக கடன் அளவு எவ்வளவு பாத்தீங்க அப்படின்னா, கடன் நிச்சயமா நம்ம கெட்டி ஆகணும். அதாவது இந்த கடன் அளவு 28.3% சொல்றாங்க. இந்த அளவு பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதை செலுத்தி ஆகணும். அது இது முன்னாடி வாங்கின கடனுக்கான வட்டியோட சதவீதம். இது எவ்வளவு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆனா இந்த அளவு பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவுனா மொத்தம் 10 லட்சம் கோடி. பொதுத்துறை நிறுவனங்கள் சாராம 10 லட்சம் கோடி, பொதுத்துறை நிறுவனங்கள் சார்ந்து 13.18 லட்சம் கோடி ரூபாயா இவங்க சொல்றாங்க. மொத்த கடனா இவங்க சொல்றாங்க. இதுல இந்த வருவாயில, மொத்த வருவாயில இது எவ்வளவு சதவீதம் அப்படி அந்த வட்டிக்கான செலவு எவ்வளவுனா 22.8% இவங்க சொல்றாங்க. அதாவது ஒரு 100 ரூபாய்க்கு 145 ரூபாய் பாத்தீங்க அப்படின்னா செலவாகுது. 100 ரூபாய் வருமானம் அப்படின்னா 45 ரூபாய் செலவு. அதிகமான செலவு. 100 ரூபாய்க்கு நம்ம செலவு சம்பாதிக்கிறோம், 145 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்றோம்னா நம்ம எந்த அளவுக்கான சதவீதம் நம்மளோட ஏற்றத்தாழ்வு இருக்குங்கிறதையும், நம்மளோட செலவு எந்த அளவுக்கான ஒரு ஊதாரித்தனமா இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம இங்கே சொல்லலாம். இது நம்ம அரசை பொறுத்தளவுல இது ஊதாரித்தனம்னு சொல்ல முடியாது.
இந்திய அரசு சொன்ன அளவுல மட்டுமே இவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த அரசு வெளிப்படையாவே ஒத்துக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடனை சரியா செலவு பண்ணல அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த செலவு செஞ்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா செலவு செஞ்சாலும், அதாவது நலத்திட்ட உதவிகளை அறிவிச்சாலும் அதுக்கான வருமானத்தை எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறத இன்னொரு வழியா சிந்திச்சுட்டு இருக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள். அதை இவங்க சிந்திக்கவே இல்லை. வெறும் இவங்க நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு மட்டும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிட்டாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வருமான ஏற்றத்தாழ்வு நிச்சயமா வரும். ஒரு சாராருக்கு மட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்குகளும் வருமானங்களும் பணங்களும் செலவழிக்கப்படும். ஒரு சாராருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இழப்புகளும் ஏமாற்றமும் இருக்கும் அப்படிங்கிறத இவங்க தெளிவா இந்த வெள்ளை அறிக்கையில சொல்லாம சொல்லியிருக்காங்க. அது போக இப்ப மொத்த கடன் பொதுத்துறை நிறுவனங்கள் சாராம நேரடி கடன் மட்டும் 10 லட்சம் கோடி. அது போக வருவாய் பற்றாக்குறை வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 78,324 கோடி. தனிநபர் கடன் வந்து பாத்தீங்கன்னா 1,28,934 கோடி. ஒட்டுமொத்த கடன் வந்து பாத்தீங்கன்னா 13,18 லட்சம் கோடி. 13,18 லட்சம் கோடி. இதை மறந்துடாதீங்க. அது போக இப்போ ஒரு நபருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புதுசா, அதாவது இந்த 5 ஆண்டுகள் சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 2021-22 நிதியாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் வாங்கின கடனை விட இந்த 2021-22 இருந்து 2025-26 வரைக்கும் வாங்கின கடனோட அளவு 4,8 லட்சம் கோடி. இது 2 மடங்கு அதிகம் அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க. அதாவது 60 வருஷங்கள்ல இல்லாத அளவு இந்த 5 நிதியாண்டுல மட்டும் இதுக்கு முன்னாடி ஆண்ட அரசு கடனா வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி சொல்றாங்க. அது போக இன்னும் நிறைய வட்டி செலவு வீதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்றப்ப நம்ம மாநிலத்துல அதிகம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. இது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னா 22.8%. அதாவது 22% அப்படின்னா 100 ரூபால 22 ரூபாய் நம்ம வாங்குற வருமானம், நமக்கு வர வருமானத்துல 22.8 ரூபாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா 23 ரூபாய் கடனுக்கு மட்டுமே போயிருது. அப்படின்னா மீதி இருக்க 73 ரூபாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 77 ரூபால நீங்க வந்து செலவு செய்யணும். இதுல வந்து நீங்க தான தர்மம் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு ஒரு 40 ரூபாயை நீங்க செலவு பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த நீங்க தான தர்மம் பண்ற அளவுக்கு நீங்க உழைச்சிருந்தீங்கன்னா, அதை வருமானத்துக்கு வேறு வழி நீங்க பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா தான தர்மம் கண்டிப்பா பண்ணலாம். இது தான தர்மம்ங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மக்கள் பணத்தை தானே நீங்க வந்து எடுத்து கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டு தான். அந்த மக்களை வந்து என்னைக்கு சோம்பேறிகள் ஆக்கக்கூடாது. அவங்களுக்கு மீன் பிடிக்கிறத விட, பிடிச்ச மீன் அவங்களுக்கு கொடுக்கறத விட மீன் பிடிக்க கத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு தொழிலையும் கத்துக்குருவாங்க, அவங்களுக்கு ஒரு லாபமும் கிடைச்சிருக்கும். அப்படியான ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி இருந்த அரசு இவங்க வந்து நலத்திட்டங்கள் செஞ்சது நல்லதுதான். ஆனா அந்த நலத்திட்டம் செஞ்சதுக்கான வருவாயையும் இவங்க பெருக்கி இருக்கணும், அதுக்கான மாற்று ஏற்பாடுகளையும் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நிதி அறிக்கையில, வெள்ளை அறிக்கையில நம்மளோட நிதியமைச்சர் மிக தெளிவா மறைமுகமா சுட்டி காமிச்சிருக்காரு. இதுல முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னா, நிர்வாக கட்டமைப்புல நிறைய ஓட்டைகள் இருக்கு. இதுல எந்தெந்த துறைகள்ல எல்லாம் இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வருமான பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா போக்குவரத்து, கனிம வளத்திலையும் மின்சாரத்துறையிலையும் முக்கியமா சொல்றாரு. அது போக டாஸ்மார்க் வருமானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது சரியான விதத்துல அது அளவிடப்படல. நிறைய வருமானங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படிங்கிறது கூட நமக்கு சரியா தெரியல அப்படிங்கிறத இவங்க ஒரு மறைமுகமாவே சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா போக்குவரத்துல ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் சொல்றேன், திருநெல்வேலியில இருந்து மதுரைக்கு போற செலவு 78 ரூபானா அதுக்கான வரவு வெறும் 23 ரூபாய் அப்படிங்கிறத இவர் வந்து சொல்லியிருக்காரு. அது போக வந்து பாத்தீங்கன்னா கனிம வளம், தமிழ்நாடு கனிம வளத்துல முன்னோடி மாநிலமா இருக்கு. ஆனா இந்த கனிம வளத்தை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சரியான ஒரு திட்டமிடல் இல்லாம அந்த கனிம வளத்தை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து அந்த மைனிங்கை வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாம அதுக்கு நில அளவு இந்த மாதிரி ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல சீர்கேடு இருந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா
அந்த வளங்கள், அந்த வருமானம் எதுவுமே அரசு கஜானாவுக்கு வந்து சேரல அப்படிங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு. இது போக மின்சாரத்துறையிலையும் இன்னும் மித்த துறைகள்லையும் நிறைய குளறுபடிகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. இது போக என்னன்னா முக்கியமா பார்க்க வேண்டியது நம்மளோட வருமான ஏற்றத்தாழ்வு வந்து இவங்க இந்த வெள்ளை அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அது போக கொரோனா காலத்தை விட இப்ப இருந்த நிதி இப்ப இருக்கிறது வந்து வருவாய் இழப்பு அதிகமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஜிஎஸ்டி மூலியமா நமக்கு வர வேண்டிய வருவாய் நமக்கு ரொம்பவும் கம்மி. ஆனா நமக்கு உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து வர வேண்டிய அளவு வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை விட வர வேண்டிய வரவை விட அதாவது எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னா மத்திய அரசு வருவாயோட பகிர்வு வந்து 6.64% இருந்தது. இன்னைக்கு வெறும் 4.097% வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நிதியமைச்சர் சொல்றாரு. அது போக 100 ரூபாய், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதை வந்து மிக உயர்ந்த பற்றாக்குறை. இது என்ன அப்படின்னா நம்மளோட சட்டப்படி, அதாவது இந்திய அரசு சட்டப்படி 3% 3%த்துக்கு உள்ளதே வந்து பாத்தீங்கன்னா நிதி பற்றாக்குறைங்கிறது இருக்கணும். நிதி பற்றாக்குறை இருக்கணும். இப்ப நிதி பற்றாக்குறை அப்படின்னா இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம திட்டம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை 103 ரூபாய் போகலாம், அதுல தப்பு இல்லை. 3 ரூபாய் வரைக்கும் தான் இருக்கும், 3% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை விட அதிகமா இருக்கு. நம்மளோட நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னா மொத்தத்துல 1,33,208 கோடி ரூபாய் இருந்திருக்கு. நம்மளோட வருமானத்தை விட இது எவ்வளவு சதவீதம் அதிகம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5-8% வரைக்கும் அதிகம் அப்படிங்கிறத இவங்க இங்க கோடிட்டு காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வெள்ளை அறிக்கை இதுக்கு முன்னாடி யாரு வெளியிட்டாங்க அப்படின்னா 2021 ஆட்சிக்கு வந்த உடனே நம்மளோட திமுக கவர்மெண்ட், இதுக்கு முன்னாடி கவர்மெண்டா இருந்த திமுக கவர்மெண்ட்ல அப்போதைய முன்னாள் நிதியமைச்சர் அவங்க வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மத்திய அரசுல ஒரு தடவை இடையில 2024-25 அவங்களோட 10 வருஷம் ஆட்சி முடிகிறப்ப வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப தமிழ்நாட்டுல நம்மளோட டிவிகே கவர்மெண்ட் இந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது எந்தெந்த துறையில எவ்வளவு கடன் அப்படிங்கறது வந்து பார்க்கலாம். 13,18,000 கோடியில மொத்தம் வந்து யாரு அப்படின்னா மின் விநியோகத்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1.7, அதாவது மின்சாரத்துறையில. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 44,000 கோடி. இது போக நுகர்பொருள் வாணிப கழகம், அதாவது நமக்கு ரேஷன் தர்றாங்கல்ல, இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 27,000 ரூபாய் கடன். குடிநீர் வடிகால் வாரியத்துல 77,776 கோடி ரூபாய் கடன் இருக்கு. மேலும் இது போக அரசின் உத்தரவாத பொறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா 65,659 கோடி ரூபாய், 1,79,782 கோடி, கிட்டத்தட்ட 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. இவை அனைத்தையும் சேர்த்து பார்த்தா நமக்கு இப்ப என்ன புரியுது அப்படின்னா, அதாவது அதிகார துஷ்பிரயோகம் அல்லது அதிகார சீர்கேடு, இது மேடு டிசாஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம், ஃபைனான்ஸ் டிசாஸ்டர் கூட சொல்லலாம். இப்போ நம்மளோட நிதிநிலை வந்து பார்த்தோம் அப்படின்னா மோசமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா மோசம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது எங்களோட ஒரு வேண்டுகோள். இது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள். அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது நமக்குன்னு தனி கலாச்சார பண்பாடு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலம் சார்ந்து, நம்மளோட கலாச்சாரம் சார்ந்து, நம்மளோட அமைப்பு சார்ந்து, நம்மளோட நிர்வாகம் சார்ந்து ஒரு சீரான கட்டமைப்பை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இயற்றலும் ஈட்டலும், ஈட்டு காத்தலும், காத்து வகுத்தலும் அப்படிங்கிறதே நல்ல அரசு. ஒரு அரசுங்கிறது எந்த வழியில பணம் வருது அந்த வழியை கண்டுபிடிச்சு அதை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அதையும் கண்டுபிடிச்சு அதை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். அதுவே நல்ல அரசு அப்படின்னு சொல்லி நம்மளோட சங்க இலக்கியங்கள் சொல்லுது. அதையே நம்ம ஃபாலோ பண்ணினாலே இந்த கவர்மெண்ட் நிச்சயமா ஒரு நிலையான நிதிநிலையை கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. நன்றி.